கப்பிள்ஸ் உங்களுக்கு பிறக்க போற குழந்தை பாயா கேர்ளான்னு முடிவு பண்றது உங்க டயட்டோ வெயிட்டோ பொசிஷனும் இல்ல. அது என்னன்னு இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கே புரியும். என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவையும் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நம்ம உடம்புல மொத்தம் 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. அதுல குழந்தைக்கு பார்த்தோம்னா ஃபாதர் கிட்ட இருந்து 23 குரோமோசோம்ஸும் மதர் கிட்ட இருந்து 23 குரோமோசோம்ஸும் வரும். யூசுவலா பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய குரோமோசோம் 46XX, மென்க்கு இருக்கக்கூடிய குரோமோசோம் 46XY. ஒரு குழந்தை உருவாக்கும் போது அம்மா கிட்ட இருந்து 23 குரோமோசோம்ஸும் அப்பா கிட்ட இருந்து 23 குரோமோசோம்ஸும் வரும். இதே மாதிரி செக்ஸ் குரோமோசோமும் மதர் கிட்ட இருந்து வரும், ஃபாதர் கிட்ட இருந்து வரும். அம்மா கிட்ட இருந்து எப்பொழுதுமே வரக்கூடிய ஒரே செக்ஸ் குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான். ஆனா அப்பா கிட்ட இருந்து ஒன்னு எக்ஸ் குரோமோசோம் வரலாம், இல்ல ஒய் குரோமோசோமும் வரலாம். சோ அப்பா கிட்ட இருந்து எக்ஸ் குரோமோசோம் வரும்போது பேபி XX குரோமோசோம் ஆகுது, அது ஃபீமேல் பேபி. அப்பா கிட்ட இருந்து அதே இது ஒய் குரோமோசோம் வரும்போது பேபி XY குரோமோசோம் உள்ள பேபியா பிறக்குது, அது மேல் பேபி. இப்போ உங்களுக்கு புரியுதா? சயின்டிபிக்கா டிசைட் பண்ண போறது ஸ்பெர்ம் தான், ஃபாதர் தான். சோ பையன் தான் வேணும் பொண்ணு தான் வேணும்னு எந்த ப்ராசஸும் பண்ணி சிரமப்படாதீங்க. பிறக்க போறது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஹெல்த்தியா சாப்பிட போறது மட்டும்தான் உங்களோட கடமை.